இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுளுக்கி வச்சு எப்படி நம்ம மீன் பிடிக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த டைம் நம்ம வலையை வச்சு எப்படி நம்ம மீன் பிடிக்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆறு, குளம், கடல் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை வளம் மிகுந்து காணப்படும். அதில் வந்து ஆற்றுல நம்ம மீன் பிடிக்கிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆறில் வந்து குறுக்க நம்ம வந்து இந்த வலையை சிக்கு வலையை கட்டி அதில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். தண்ணியோட நீரோட்டத்தினால பார்த்திங்கன்னா இந்த ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவோம், வெங்காய தாமரைன்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம வலையில் வந்து சிக்கியிருக்கு. இதை மட்டும் எடுத்து அகற்றிட்டு நம்ம கட்டி வச்சுருந்த வலையில் எதுவும் மீன் சிக்கியிருக்கான்னு பார்க்க வேண்டியது தான். நம்ம முன்னாடியே வலையை கட்டி வச்சுட்டோம். இப்போ இதில் மீன் சிக்கியிருக்கும், அதை தான் நம்ம எடுக்க வந்திருக்கோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கெண்டை மீன்லாம் வந்து மாட்டியிருக்குது. இதில் மற்ற மீன் பிடிக்கிற முறையை விட இந்த முறையில் மீன் பிடிக்கிறது வந்து மிகவும் சுலபந்தான். ஏன் அப்படின்னா நம்ம வலையை கட்டி வச்சிடுறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து மீன் மாட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு சில மீன்களால் தான் வந்து வலையை சேதப்படுத்துறது, அப்புறம் மீனோட வளர்ச்சியை கம்மி பண்ணுறதுலாம் இருக்குது. இந்த மாதிரி மீன்கள் வளர விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த டேங்க் கிளீனர் மீன்களும் ஒரு வகை காரணம் தான். இது மாதிரி வலையில் மாட்டி இறந்து போன மீன்களை சாப்பிட்றதுக்காக நண்டுகளும் வந்து இந்த வலையில் சிக்கி இருந்துச்சு. அது மாதிரி நண்டுகளையும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது எல்லாமே இந்த வலையில் சிக்கின நண்டுகள் தான். இந்த முறையில் மீன் பிடிக்கும்போது நமக்கு ஓரளவு நமக்கு உழைப்பு இல்லாமல் மீன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.